நான் ராசி ஸ்டடீஸ் யூடியூப் சேனல்லேருந்து வரேன். ஜெய் அட்வான்ஸ் பேப்பர் எழுதிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் பேப்பர் எப்படி எழுதுனது மேம்? பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டஃப்பாக தான் இருந்துச்சு. எப்பவும் போல் ஜெய் அட்வான்ஸ் டஃப்பாக தான் இருந்துச்சு. அங்கங்கே கொஞ்சம் ஈஸியான கொஷின்ஸ்லாம் இருக்கும் மேம். எப்படின்னா இப்போ ஒரு 2 கொஷின்ஸ் ஈஸியாக இருந்தால் இருந்துச்சு எனக்கு. ஆனால் சில கொஷின்ஸ் அட்டன் பண்ண முடிஞ்சுச்சு. ஆனால் இந்த சொல்கிறது லென்த்தியாக இருந்தது. அந்த எனக்கு அவ்வளோவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. ஓகே ஓகே. இப்போ வந்து மல்டிபிள் செலக்டிவ் கொஸ்டின்ஸு இல்லை எம்சிக்யூ டைப்பு, நியூமரிக் டைப்பு, அதில் வந்து உங்களுக்கு எது டிஃபிகல்ட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணீங்க? மல்டிபிள் டைப் கொஸ்டின்ஸ் அதில் எது செலக்ட் பண்ணுறது அவ்வளோதான் எனக்கு ஐடியாஸ் வரல. அது கொஞ்சம் டஃப்பாக இருந்த மாதிரி இருந்தது. சரி, மேக்ஸ் வர்சஸ் கெமிஸ்ட்ரியில் வந்து உங்களுக்கு எது டஃப்பாக இருந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? ஃபிசிக்ஸ் டஃப்பாக இருந்தது. கெமிஸ்ட்ரி வந்து ஓரளவுக்கு ஈஸியாக இருந்ததுன்னு சொன்னாங்க. உங்களுக்கு எப்படி இருந்தது? கெமிஸ்ட்ரி எப்பவும் போல தான் மாடரேட்டாக இருந்தது. ஓகேங்கண்ணா, பேப்பர் 2 எக்ஸாம் எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். நல்லா எழுதுவீங்க அப்படிங்கிறது நம்பிக்கை எனக்குமே இருக்குது. நல்லா எழுதுங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க்கும் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதையும் தாண்டி உங்களுக்கு உங்களோட ஜெய் மெயின் ஸ்கோர் கார்டு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு உங்களோட ஜெய் மெயின் ஸ்கோர் கார்டில் என்ன காலேஜஸ் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர்லேயும் உங்களோட ஜெய் மெயின் ஸ்கோர் கார்டை வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கண்டிப்பாக நம்ம தருவோம். தேங்க்யூ ஸோ மச். நான் ராசி ஸ்டடீஸ் யூடியூப் சேனல்லேருந்து வரேன். ஜெய் அட்வான்ஸ் பேப்பர் 1 எழுதிருக்கீங்க. எப்படி எக்ஸாம் பண்ணீங்க? மாடரேட்டாக இருந்தது. கண்ணா உங்களுக்கு? ஃபிசிக்ஸ் கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி இருந்துச்சு. பட் மேத்ஸ் கெமிஸ்ட்ரி ஓகே, ஈஸியாக. மேத்ஸ் கெமிஸ்ட்ரி ஈஸியாக இருந்தது. கண்ணா உங்களுக்கு? மேத்ஸ் கொஞ்சம் லென்த்தியாக அந்த மாதிரி இருந்துச்சு. மற்ற ரெண்டும் மாடரேட்டாக இருந்துச்சு. ஓகே கண்ணா, இப்போ நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஏதாச்சும் சால்வ் பண்ணிட்டு போய் எக்ஸாம்ஸ் எழுதுனீங்களா இல்லை டேரெக்டாக வந்து எக்ஸாம்ஸ் எழுத வந்தீங்களா? ப்ரீவியஸ் இயர் சால்வ் பண்ணீங்க. ஓகே கண்ணா, இப்போ வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை விட இந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்தது உங்களுக்கு? ஈஸி பேப்பர்ஸும் இது சிமிலராக இருந்துச்சு. மேத்ஸ் மட்டும் கொஞ்சம் மாடரேட் பேப்பராக இருந்தது. ஓகே, இப்போ வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வந்து ஈஸியாக இருந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? மேத்ஸ் வந்து லென்த்தியாக இருந்ததா நீங்கள் சொன்னீங்க. அதே மாதிரி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எப்படி இருந்தது? லென்த்தியாக இருந்ததா இல்லை ஈஸியாக போடுற மாதிரி இருந்ததா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சதா இல்லை டைம் பத்தலையா அப்படிங்கிற ஏதாவது ஒரு கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுங்க. கெமிஸ்ட்ரி மோஸ்ட்டாக வந்து பேசிக் கான்செப்ட்ஸை இன்டெப்த்தாக கேட்டிருந்தாங்க. ஓகே. மேத்ஸ் சொன்ன மாதிரி லென்த்தியாக இருந்துச்சு. ஓகே. ஃபிசிக்ஸ் வந்து கான்செப்ட்ஸ் கொஞ்சம் டஃப்பாக கேட்டிருந்தாங்க. ஓகே கண்ணா உங்களுக்கு? சொன்ன மாதிரி மேத்ஸ் வந்துட்டு லென்த்தியாக இருந்துச்சு. கெமிஸ்ட்ரி வந்துட்டு பேசிக்லேயே கொஞ்சம் அட்வான்ஸ்டாக கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஓகே. ஃபிசிக்ஸ் வந்துட்டு கான்செப்டுவலாகவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஓகே கண்ணா, உங்களுக்கு கண்ணா? அதே மாதிரி தான். ஓகே, இப்போ வந்து மொத்தம் 54 கொஸ்டின்ஸ். நீங்கள் எத்தனை கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரு 25 கொஸ்டின்ஸ் அட்டெண்ட் பண்ணலாம். ஓகே கண்ணா, உங்களுக்கு? 31. சூப்பர். எவ்வளோ கொஸ்டின் ஞாபகம் இல்லை? 50 to 60 மார்க்ஸ். சூப்பரா கண்ணா. ஓகே, இப்போ வந்து மல்டிபிள் செலக்டிவ் கொஸ்டின்ஸ், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ், அது மட்டும் இல்லாமல் நியூமரிக்கல் பேஸ் கொஸ்டின்ஸ், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருந்தது. அதில் எது டஃப்பாக இருந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? ஐடியாஸ் இருந்தால் சொல்லுங்கள், இல்லைன்னா ஈக்குவலாக தான் இருந்தது. ஓகேடா கண்ணா, ஆல் தி பெஸ்ட். என்னோட யூடியூப் சேனல் பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க்கும் இருக்குது. அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஜெய் மெயின் ஸ்கோர் கார்டு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பர்டிகுலராக NITs, IIITs, GFTஸில் ஏதாச்சும் சீட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்குண்டான ரெஸ்பான்ஸ் நம்ம பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.